நம்ம இன்னைக்கு அல்டிமேட் ஃபுட் சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா காலிஃப்ளவர் சில்லி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைஸ் பூவை எடுத்திருக்கேன். பூ க்ளீன் பண்ணிக்கலாம். பூவில் குட்டி குட்டி பூச்சி இருக்கும், பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப உடஞ்சிடக்கூடாது, நொறுக்கின மாதிரி நறுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பீஸ் பீஸாக நறுக்கிக்கோங்க. வெந்நீர் ரொம்ப சலசலன்னு கொதிக்க வேண்டாம், ஒரு கொதி இந்த அளவுக்கு வந்தாக போதும். ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுருவோம். காலிஃப்ளவர் பூ போட்டுக்கலாம். குட்டி குட்டி பூச்சி இருக்கும், அதை நாம் கையில் எடுக்க முடியாது. வெந்நீரில் போட்டு 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் விட்டோம்னா அந்த பூச்சியெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ மூடி வச்சிருவோம். ஒரு 3 நிமிஷம் வெந்நீர்லேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் வடித்து எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ வடித்து எடுத்துக்கலாம். இப்போ சில்லி பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 3/4 ஸ்பூன் உப்பு, கடலை மாவு 2 ஸ்பூன், சீரகப்பொடி 1 ஸ்பூன், பெப்பர் பொடி அரை ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பொடி. கலர் இருந்தால் தான் குட்டீஸ்கெல்லாம் பிடிக்கும். காஷ்மீர் சில்லி பொடி 1 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 100 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கலக்கிக்கலாம். ரொம்ப தண்ணியாட்ட போகக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு பதமாக கலக்கிக்கணும், அப்போ தான் மாவு ஒன்றோட ஒன்றா ஒட்டி வராது. இப்போ தயிர் 50 கிராம் சேர்த்திக்கலாம். புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்திக்கோங்க, வேணா அரை லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்திக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஊற விட்டுக்காங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றொன்னா போட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. காலிஃப்ளவர் போட்டதோடனே கிளறக்கூடாது, மாவு விட்டு பிரிஞ்சு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து கிளறிக்கலாம். பார்த்தீங்களா, எண்ணெய் ஒட்டல. அடுத்த டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இந்த மாதிரி செய்கிறப்போ நல்ல மொறு மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை ஸ்லோவாக வச்சு எரிக்கிறப்போ எண்ணெய் குடிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு எரிச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ எடுத்துடலாம்.
காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் குட்டீஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நாம் இந்த மாதிரி செய்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.